கவுன்சிலிங்கிறது ஒரு சயின்டிஃபிக்கான மெத்தட். இப்போ நீங்கள் வீட்டில் சொன்னால் அட்வைஸ் பண்ணுவாங்க, இந்த அட்வைஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காதும்பாங்க. படித்த ஒரு குவாலிஃபைடு டாக்டர் அவர் அட்வைஸர் ஒரு சைக்கியாட்ரிஸ்டாக இருந்தாருன்னா அப்போ அது கதையே வேறு. பேசிக்காகவே இந்த கவுன்சிலிங் நான் எதுக்குன்னா அறிவுரை சொல்கிறதா இல்லை, இந்த வாழ்க்கையோட தத்துவம் இது இப்படி இருந்தால் இது இப்படி இருக்கும், இது பல உதாரணங்கள் அது அவங்களுக்கு போட்டு காமிக்கும் போது தான் அவங்களுக்குள்ளார இதை உணர வைக்கிறது தானே, இந்த உணர்தல் தானே மெயின் முக்கியம். ஸோ அந்த உணர வைக்கிறதுக்கு அதுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது, சேட் ஸ்டோரி இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ஸோ இது இப்படி வைக்கிறோம், அப்புறம் அவங்களோட விருப்பம் தானே சூஸ் பண்ணுறது, யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது இந்த காலத்தில். கவுன்சிலிங்கிறது ஒரு சயின்டிஃபிக்கான மெத்தட். இப்போ நீங்கள் வீட்டில் சொன்னால் அட்வைஸ் பண்ணுவாங்க, இந்த அட்வைஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காதும்பாங்க. படித்த ஒரு குவாலிஃபைடு டாக்டர் அவர் அட்வைஸர் ஒரு சைக்கியாட்ரிஸ்டாக இருந்தாருன்னா அப்போ அது கதையே வேறு. 2 பேர் உட்கார வச்சு தனிமையில் உட்காந்து என்ன ஏதுன்னு அப்புறம் அவரோட ஆழம் தெரியும். அதுக்கப்புறம் அவங்க பண்ணுறது இது சயின்டிஃபிக் மெத்தட். அவங்களுக்கு ஒரு தடவை பேச வச்சு அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் என்னென்ன என்ன மைனஸ் பாயிண்ட், இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட், 2 பேருக்கு பேசுறதுனால வரதுனால என்னென்ன இதுன்னு அது சுட்டி காமிக்கும் போது அணுகும்போது அவங்களுக்குள்ள ரியலைஸ் பண்ணிக்கும். இல்லைங்க அவர் எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்லிட்டு இருந்தார், அதனால் எனக்கு இந்த பிரச்சனை, எங்கள் அப்பா அம்மா அப்படி சொல்கிறதுனால எனக்கு இந்த பிரச்சனை. எதிர்காலத்தில் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க அந்த திருமண பிரச்சனைங்க? பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போத்துலேருந்து அந்த கலாச்சாரம் முதல்ல இவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஸ்கூல், அதாவது சின்ன குழந்தைங்கலேருந்து சொல்ல வந்தால் அடுத்த ஒரு 40-50 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக மாறும். 30 years தான் இன்னைக்குலேருந்தே கொண்டு ஆரம்பிச்சோம்னா இன்னும் மாறும். நம்மளோட கலாச்சாரம் இன்னும் பாண்டிங்கில் இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்கும். இதை பற்றி எண்ணாமல் பொருளாதார ரீதியிலே சிந்திச்சு இப்படியே நம்ம ஒரு சிங்கிள் பேரண்ட் மாதிரி இருந்துக்கிட்டு உட்காந்தோம்னா ரொம்ப கஷ்டம்.